ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம இந்த சீசனில் கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கை வச்சு 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ஈஸியும், செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சிருங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள், கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது, கையளவு கொத்தமல்லி இலைகள் நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. ஷேப்ஸ் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிட்டு நான் கையில் வந்து ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து மேக் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் கூட மைதா மாவை வந்து தண்ணியில் கலந்துட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் நம்ம மைதா மாவில் முக்கிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து அது மேலே வச்சுட்டு நல்லா நம்மளுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணி காட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு. 2 பக்கமும் நமக்கு ப்ரௌனாக கிடைக்கணும். இதுவுமே நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை வந்து சாஸோடு வச்சு நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். சர்வ் பண்ணிடலாம் சாஸோடு வச்சு. அடுத்தது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் வந்து முந்திரி, பாதாம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸு சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். துளியளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக இந்த உப்பு சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கிழங்கு வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம 1/2 கப் சர்க்கரை போதும். நான் இனிப்பு இதில் குறைவாக இருக்கிறனால நான் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நமக்கு பேனில் ஒட்டாமல் கிடைக்கணும். நெய் வந்து அதிகமாக செலவாகாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாத்தையும் போய் அடையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.